மக்களே, இது சென்னை மாதிரி இது தூத்துக்குடி 2வது சிட்டி செய்ய போகிறோம். செய்யணும். இந்த விஜய் சார் ஜெயிச்சிட்டாங்க. இந்த கருணாநிதி, முக ஸ்டாலின் கீழே. அதுக்கு அடுத்தாப்புல விஜய் வந்தாங்க. ரொம்ப சொன்னாங்க. மதுரையில் பாஷன் எல்லாம் மன்றத்தில் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் தான் அந்த பஸ்ஸு இது கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறாங்க. ஆனால் இது நான் முயற்சி பண்ணியிருக்கேன். ஹீராநந்தினி மாதிரி ஃபுல் சிட்டி இல்லாட்டி இந்த ட்ரெயின், லோக்கல் ட்ரெயின் இது தூத்துக்குடிக்கு விடணும். ஏன்னா ரொம்ப தூத்துக்குடியிலேருந்து தான் சென்னைக்கு வேலைக்கு போகிறாங்க மக்கள் எல்லாமே. சென்னைக்கு மக்கள் வேலைக்கு போகிறாங்க. இங்கேருந்து பாதி பேர் போகிறாங்க. இங்கே ஒரு நாள் ஆகுது. அதனால் இப்போ என்ன செய்யணுன்னா 200 வருஷத்துக்கு முன்னால் கட்டின சென்னை தான் இது சிட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க. சென்னை மெரினா அதெல்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ சென்னை ஓரத்துக்கு 2வது முக்கில் அப்படி கட்டுற மாதிரி 2வது சிட்டி பிளான் பண்ணுறது நான் பண்ணியிருக்கோம். அதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் கொடுக்கணும். இந்த தொலேரா, ஹீராநந்தினி, தொலேரா சிட்டி, கிஃப்ட் சிட்டி அதே மாதிரி பண்ணணும். அதே மாதிரி பண்ணதுக்கு இது பண்ணணும். தூத்துக்குடி 2வது முனையில் சென்னைக்கு 2வது சிட்டி பண்ணுற மாதிரி எல்லாம் இந்தியா ஃபுல்லாக 2வது சிட்டி அப்படி பண்ணணும். லோக்கல் ட்ரெயின், ஃபுல் வசதி, பில்டிங் வசதி எல்லாமே பண்ணணும். மக்களுக்கு ஜாபு, புது ஜாபு இப்போ எல்லாமே மோர்ச்சா பண்ணுறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மக்களுக்கு பாதியாத்துக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் மும்பையில் டிரைவரால் ஒரு இடத்துல 10 வருஷம் இருந்தோம். அதுவும் அந்த இது சொப்படப்பட்டி உடச்சிட்டாங்க. எங்களுக்கு வீடு கொடுத்தாங்க. ஆனால் செகண்ட் சிட்டி கட்டுனா தூத்துக்குடி மக்களுக்கு ரொம்ப வசதியாக போயிடும். லோக்கல் ட்ரெயினும் நாங்கள் முயற்சி பண்ணுவோம். ஹீராநந்தி மாதிரி சிட்டி கொண்டு வருவோம். அதான் மக்கள் முயற்சி பண்ணி விளையாட்டு சிட்டி மாதிரி அதான் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் மக்களே. என் பேர் சின்ன சேட். நான் கீழே நம்பர் கொடுக்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் வேலையை கொடுப்போம். எல்லாத்துக்கும் சொந்த வீடு.